கிச்சன் ரிலேட்டடாக சமையல் ரிலேட்டடாக உள்ள சேனல் மணி முருகேசன். சாமியோ நான் இருக்கும்போது நீங்கள் கவலை வேண்டாம் சாமியோ. ஓகே சாமியோ, நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சொல்லுங்கள். அப்படியா சின்னமணி, ஓகேப்பா. உனக்கும் 2 தோசையா? வாடா தம்பி, இங்கே தாண்டா இருக்கிற பக்கத்தில் வாயேண்டா, வந்து தோசை சாப்பிட்டு போயேண்டா. யாருடா அவனை வேணான்றா? நம்பர் 1 ஷர்மிதா ஆடியோ, வணக்கம். அஜித்குமார், அதாவதுங்க இப்போ ஒருத்தர் வந்து ரமணின்ற ஒரு ஐடி ஒரு 100 ருபீஸ் ஸ்டிக்கர் எனக்கு அனுப்பிச்சாரு. சரிங்களா, அது சேனலுக்கு பண்ணுற ஒரு சின்ன சப்போர்ட்டு. ரமணின்ற ஒருத்தர் இதில் நீங்கள் 119 ரூபா கேட்குது அமௌண்ட்டு. இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். இதை நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே சரிங்களா, வந்து சேனல் வந்து உங்களுக்கு ஓகேன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கும், நம்ம சேனல் ஃப்ரெண்ட்ஸு நம்ம எல்லோரும் குரூப்பில் இருக்காங்க, அவங்க கூட வந்து பேசுகிறதுக்கு கொள்றதுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால். இல்லைன்னா இதில் என்ன ஆகும் அதில் என்ன ஆகும் இல்லை, நீங்கள் சேனலுக்கு என்னோடய சேனலுக்கு பண்ணுற ஒரு சின்ன சப்போர்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. அஜித்குமார், ரஞ்சித் ஹாய். செந்தில்குமார், மீரா ஹாய்ப்பா, வணக்கம். செந்தில்குமார், அப்படியா, ஓகே, மிக்க நன்றி அக்கா. அப்படியே எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் வேண்டிக்கொள்ளுங்க. நீங்கள் சொல்லும்போது மனசுக்கார சீக்கிரமாக கல்யாணமும் ஆகிடும். 1 2 3 சகோமா வாங்க. குணா சகோ, வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு நல்ல மணமகள் அமைய திரு நாகேஸ்வரன் அவர்களுக்கு நமது அவர் கிச்சன் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அஜித், ஓகே பண்ணினால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு பேசலாம் ப்ரோ, அவ்வளோதாங்க. அக்கா சூப்பர். ஆர்கே, சரிப்பா, ஓகே. டாலர் சிம்பிள் டச் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப் இருக்குது, அதில் 119 கொடுங்க, ஜிபே பண்ணுங்கள் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. அகஸ்டின் அவர் அதுக்கும் மேலே என்ன கேட்குறாருன்னா, இதில் என்ன பண்ணுவாங்க, இதில் என்ன செய்வாங்க அப்படிலாம் கேட்குறாரு. இதில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சரிங்களாப்பா. ஹாய் சகோதரி, ஹாய் தோழி, வாங்க. ஸ்ரீ குமரன் சில்க்ஸ் வாங்கப்பா. ஹாய், சாப்பிட்டாச்சு. இரவு சாப்பாடு என்ன? நான் தோசை சாம்பார் சட்னி சாப்பிட்டாச்சு. இரவு வணக்கத்தில் மதுரையிலேருந்து பாஸ்கர். நானும் தோசை தான்ப்பா. அக்கோ, சரி, டாட்டா, குட் நைட் தம்பி. வாசக்கரன் அண்ணா, வாங்க அண்ணா, வணக்கம் அண்ணா. அதுக்கு ஒரு மீட்டிங் போடலாம் முருகேசன் சார். சரி, ஓகேப்பா, நான் முடிச்சுக்கிறேன் லைவ். ஓகே, முடிச்சுக்கிறேன். டைம் ஆகிடுச்சு எனக்கு. இத்தனை பேர் இருக்கிறீங்க, இருந்தாலும் போதும், இவ்வளோதான் டைம் அப். தூங்கணும் சாமியோ. நானே சாமியோ சும்மாரியா, சும்மா. என்னது ப்ராடக்ட்ஸு எதுக்கு லைவ் பண்ணுறீங்கன்னு தெரியுமா? என் சேனலை வளர்க்குறதுக்காக, என் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறதுக்காக, அதுக்காக நான் லைவ் பண்ணுறேன். எனக்கு வியூஸ் போகும், அதுக்காக லைவ் பண்ணுறேன். எனக்கு வியூஸ் போனால் எனக்கு கேஷ் கிடைக்கும், அதுக்காக லைவ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் போடுற லைவ் எனக்கு ஒரு 6 மாதம் கழித்து எனக்கு வந்து யூடியூப் வந்து சேலரி கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். நாங்கள் ஒரு சின்ன சேனலு, எடுத்தோன்னே நாங்கள் பெரிய அளவில் எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக நான் லைவ் பண்ணுறேன், ஓகேவா? ஓம் ரூபா ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா? சரி, ஓகே, நான் முடிச்சுக்கிறேன், லைவ் முடிச்சுக்கிறேன். பாய். நல்ல நேர்கோடு டிவி வாரி விடு. குடும்ப பொண்ணுங்க வேலைக்கு போக மாட்டாங்களா முருகேசன்? உங்களுக்கு நான் இதுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும். குடும்ப பொண்ணுங்கள் வேலைக்கு போக மாட்டாங்களா? சம்பாதிக்க மாட்டாங்களா? குடும்ப பொண்ணுனா இப்போ வந்து அவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு வருமானம் வராதா? அந்த வருமானத்தை வந்தால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்களா? ஏன் முருகேசன்? குடும்ப பொண்ணு தான் எனக்கு வந்து இதில் வந்து யூடியூப்பில் வந்து எனக்கு இன்கம் வரும், நான் இது வந்து தான் ஆவேன், நான் இதில் வந்து இந்த லைவ் போட்டு தான் ஆவேன். தப்பான கருத்தை மக்களுக்கு நான் தெரிவிக்கல, தப்பான ஒரு விஷயத்தை நான் யாருக்கும் எதுவும் சொல்லி கொடுக்கல, நான் இதை பண்ணித்தான் ஆவேன், சரிங்களா? குடும்ப பொண்ணுன்னா யூடியூப் வரக்கூடாதுன்னு உனக்கு முதல்ல உங்களோட தப்பான கருத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கங்க, சரிங்களா? பெண்கள் வந்து நிலாக்கே போயிட்டாங்க, ஜஸ்ட் யூடியூப்பில் உட்காந்து பேசுறதுக்கு சொல்லுங்கிறீங்க. அப்போ சினிமாவில் நடிக்கிறவங்களாம் குடும்ப பொண்ணு கிடையாதா? வெளியே வேலைக்கு போகிறவங்க குடும்ப பொண்ணு கிடையாதா? ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க குடும்ப பொண்ணு கிடையாதா? கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க குடும்ப பொண்ணு கிடையாதா? எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது. அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியே வரோன்றது தான் விஷயம். வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாதா? அக்கம் பக்கத்தால் பிரச்சனை கிடையாதா? சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும்